இது அண்ணன் தான். ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு யாரு? ஐயோ, இவனா? இப்படியாவது சமாளிக்கணுமே. என்னங்க, என்ன போகாம இங்கே நிக்கிறீங்க? போலாம். ஐயோ, டே நீ எங்கடா இங்க? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஐயோ, தெரிஞ்சவங்க போலயே. எங்க போனீங்க நீங்க? டே வேலை விஷயமா வெளியே வந்தேன்டா. வேலை விஷயமா வெளியே வந்தீங்களா? நைட்டு வீட்டுக்கு வர தெரியாது சொல்லிட்டாளா? ஆமா, அவங்க யாரு? டே அது வந்து சார், பரவாயில்ல சார், நான் இங்கே இறங்கிக்கிறேன். இங்க இருந்து நடந்து போனா வீடு வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக நீங்க லிஃப்ட் கொடுத்ததுக்கு. நீங்க பேசினதுல உங்க சொந்தக்காரவங்கன்னு புரிஞ்சுது. அதான் டக்குன்னு சமாளிக்கிறதுக்கு சொன்னேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி, லிஃப்ட் கொடுத்தீங்களா? ஆமாடா, நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வண்டியில வந்துட்டு இருந்தேன். அப்ப இவங்க அங்க நின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயிறு வலியோட இந்த வெயில்ல நின்னுட்டு இருந்தாங்க. மாசமா வேற இருக்காங்கன்னு நான் தான் வரீங்களான்னு கேட்டேன். சரி அப்படியே எங்க அண்ணன் இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதான் வண்டியில கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாண்டா. சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரிம்மா. கடையில போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே உள்ளே இரு. நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிங்க. ஏங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? டேய் ஏண்டா நைட்டு ஃபுல்லா ஏங்க வீட்டுக்கு வரல? எவ்வளவு சண்டையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசியிருக்கணும்ல. எதுக்காக நீங்க வீட்டுக்கு வராம இங்கெங்கயோ வெளியே சுத்திட்டு இருக்கீங்க? டேய், அவ சொன்னதை நம்பிட்டு வந்து நீ ஏன் கிட்ட கத்துறியா? என்ன சொன்னாவ? அவங்க சொல்றது ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க. நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரல அத சொல்லுங்க முத. ரைஸ் மில்லையும் இல்ல, வீட்டுக்கும் வரல. அப்ப எங்க தான் போனீங்க? ஒண்ணும் இல்லடா, வண்டியிலேயே சுத்திட்டு இருந்தேன். வண்டியிலேயே சுத்திட்டு இருந்தீங்களா? எனக்கு ஒண்ணும் இது சரிப்பட்டு வரல. இப்பவே வண்டி எடுங்க, வீட்டுக்கு போலாம். டே எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இப்பவே வீட்டுக்கு வாங்குற. இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வீட்டுல அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? என்னடா என்னாச்சு? வேற எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாளா? இதான்டா, இதான் எனக்கு கொட்டுப்பு வருது. இவளால எனக்கு டென்ஷன் 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 மட்டும்தான். ஐயோ, அவங்க ஒண்ணும் பண்ணல. அப்புறம் வேற என்னடா? தாத்தா கோமா ஸ்டேஜ்ல இருந்து கண்ணை முழிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? நம்ம தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரா? ஆமா. டே இங்க பாரு, தாத்தா விஷயத்துல வளராத. அது வேதா ஏதாவது சொல்லி எப்படியாவது அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால உன்கிட்ட. அதான் தாத்தா முழிச்சிட்டாருன்னு சொன்னா நான் வந்துருவேன்னு சொல்லி சொல்றியா? ஏங்க உண்மையாவே முழிச்சிட்டாருங்க. வேணும்னா இப்பவே நிம்மதிக்கு கால் பண்ணி கேளுங்க. டே எப்படிடா? அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம சூர்யாவை ஒரு பாட்டி வளர்த்தாங்கல்ல. ஆமா, அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, அவங்க வந்து தாத்தா கிட்ட 2 வார்த்தை பேசினாங்க. தாத்தா எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. டேய் என்னடா விளையாடுறியா? ஏதாவது புரியுற மாதிரி தெளிவா சொல்றியா நீ? ஐயோ ஏங்க, உண்மையை தாங்க சொல்றேன். அதேப்படா, நம்மள வளர்த்த தாத்தா நம்ம இத்தனை பேரும் பேசியும் கேட்கல. அவங்க வந்து பேசினோடனே எப்படா எந்திரிப்பாரு? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா அந்த பாட்டி தான் நம்ம தாத்தாவோட எக்ஸ் லவ்வர் செம்பருத்தி பாட்டி. செம்பருத்தி பாட்டியா? ஆமாங்க. அவங்க வந்து பேசினோடனே அவங்க குரலை கேட்டோடனே இவருக்கு முழிப்பு வந்துருச்சு. டேய் என்னடா சினிமா மாதிரி இருக்கு. அதான் எனக்கும் ஒன்னும் தெரியல. எந்திரிச்சு உங்களை கேட்டாரு. நீங்க வெளியே போயிருக்கிறதா சொன்னேன். சரி, எல்லாம் சரியாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு வாங்க. நினைக்கவே இல்லடா தாத்தா இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முழிப்பாருன்னு. இப்பதான்டா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு பாரதியை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நானும் நினைக்கல. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இங்கே நின்னு பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம். ஐயோ, ரதியை வர கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணுமே. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வளைகாப்பு வேற பண்ணலான்னு சொன்னமே. இப்ப வீட்டுக்கு போயிட்டா நாளைக்கு எப்படி வர முடியும்? ஐயோ, என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம் வீட்டுக்கு. டே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரட்டா? தாத்தா கண்ணை முடிச்சிட்டாருங்கிற, அதை விட முக்கியமா உங்களுக்கு என்ன வேலை? அது வந்துடா, இல்ல அது அது ரைஸ் மில்லுக்கு இது இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வரட்டா? ரைஸ் மில்லுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து வராங்களா?
மார்ச் 31 கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிருக்குமே. டாக்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டா தானே கட்டுறீங்க. அப்புறம் எதுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதியே வராங்க? ஆ, இல்லையே, இந்த டைம் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஐயோ, இப்படி போய் இவங்கிட்ட மாற்றோமே. இப்ப ரதி என்ன பண்றது? அட ஆமால, அது ஒண்ணும் இல்லடா. அது இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வண்டியில வந்துட்டு இருந்ததுனால போனை எடுக்கல. நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க வந்து பாக்குறதுக்கு தான் வராங்க போலன்னு. சரி, சரி வாங்க. அப்போ ராதி, டே, நீ தாத்தாக்கு ஏதாவது வாங்கினியா? இல்லடா, அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோமால இருந்து எந்திரிச்சிருக்காருல, அதான் பிடிச்சதா ஏதாவது வாங்கிட்டு போலாமேன்னு. உள்ள கடையில தேன் மிட்டாய் விற்கும். இந்த கடையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, இருங்க நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே நில்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு ஒரு தேன் மிட்டாய்க்கு நம்ம 2 பேரும் போகணும்? சரி ஓகே, போய் வாங்கிட்டு வாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயோ, வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. பாவம், நம்ம வர பின்னாடி உட்கார்ந்துருந்தோமா, அது அவர் பார்த்துட்டாரு. ஒரு வழியா சமாளிச்சேன். இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நம்ம வெளியே போவே கூடாது. இவரா வந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும். ரதி, என்னங்க? ரதி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அப்பயே சொன்னேன், கேட்டியா? வீட்லயே இருன்னு சொன்னேன்ல. நீ மட்டும் இப்ப வீட்டுல இருந்தீனா எனக்கு இப்ப பிரச்சனையே வந்திருக்காது. என்னங்க ஆச்சு? எதுவும் மாட்டிக்கிட்டோமா? யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவன் கண்ணிலேயே பட்டுட்டோம். யாருங்க அது? ஹே, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் வீட்டை பத்தி எதுவும் கேட்காதுன்னு சொல்லி. ஐயோ இல்லங்க, இல்ல திடீர்னு வந்தாங்களே அதான். இப்ப அவசரமா நான் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. இப்ப நீ எப்படி வீட்டுக்கு போவ? உன்னையும் இப்படி நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு என்னால அங்க வீட்டுக்கும் போக முடியாம இப்ப நிலைமைய பாத்தியா? நீ மட்டும் ஒழுங்கா வீட்டுல இருந்திருந்தீனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது ரதி. சாரிங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. வளைகாப்பு பண்றோம், எல்லாமே நம்மளே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது சரி விடு. சாரிமா, அவசரத்துல நானும் கத்திட்டேன். ஐயோ இல்லைங்க, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நான் தான். சரி நீங்க போங்க, நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுறேன். எப்படியாவது எப்படி போவ? ஆட்டோல. அது ஒண்ணுதான் சான்ஸ். இங்க பாரு, இப்ப எதுவும் வாங்க வேண்டாம். நீ இப்பவே கிளம்பு. இல்ல கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது. நீ தயவு செஞ்சு கிளம்புறியா? சரி சரி, நான் கிளம்புறேன். எல்லா திங்ஸும் நானே வாங்கிட்டு வரேன் ரதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கல. சரி நான் கிளம்புறேன். ஆட்டோ ஆட்டோ பிடிச்சு நானே போய்க்கிறேன். நீ போற வரைக்கும் நான் இங்க பயத்திலே இருப்பேன் ரதி. சரி, நீ போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், என்ன புரிஞ்சுதா? கண்டிப்பா பண்றேங்க. சரி, நீ முன்னாடி போ, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பின்னாடி வரேன். நீயே ஆட்டோல ஏறி போற மாதிரி போ. சரிங்க. சரி நீ போ, நான் வரேன். போலாண்டா. போலாம், போய் பைக் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். என்னடா? இல்ல, நீங்க லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களே ஒரு லேடி. ஆமா, அவங்க இப்ப கடையில இருந்து வெளியே வந்து ஆட்டோல ஏறி போறாங்க. இதுக்கு அவங்க அங்கிருந்தே ஆட்டோல வந்திருக்கலாமே. அப்படியா? ஆட்டோல யாரா ஏறி போனாங்க? இப்பதான் போறாங்க. தெரியலையே, அவங்க அங்க நின்னுட்டு இருந்தாங்க, நான் கூட்டிட்டு வந்தேன். அப்பவே ஆட்டோல ஏறி போயிருக்கலாம் தான்ல. ஒருவேளை அங்க ஆட்டோ கிடைச்சிருக்காதோ? போன பஸ் ஸ்டாப்ல இருந்து தானே கூட்டிட்டு வந்தீங்க, அங்க வரைக்கும் ஆட்டோ வந்திருக்காது. வந்திருக்கோம், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அவங்க அங்க நின்னுட்டு இருந்தாங்க, நான் கூட்டிட்டு வந்தேன். ஹோ, நீ என்னமோ என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி பாக்குற. நான் என்னமோ அவங்க வீட்ல இருந்தே அவங்கள வண்டியில கூட்டிட்டு வர மாதிரியும் சந்தேகமா பாக்குற. நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, அப்படி பாக்குறியோன்னு கேட்டேன். இல்ல இல்ல, நீங்க ரொம்ப நல்லவர் தான். வண்டி எடுத்துட்டு வாங்க, போலாம். ஏண்டா, அவங்க ஆட்டோ ஏறி போனத நீ ஒரு 2 கண்ணால பாத்தியா? இல்ல, ஒரு கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் ஒத்த கண்ணால பார்த்தேன். என்னங்க நீங்க, ஆட்டோ என்னது 2 கண்ணால பாத்தியா 4 கண்ணால பாத்தியான்னு? இப்பதான் அவங்க ஏறி போறாங்க. அதுக்கு இல்லடா, மாசமா வேற இருக்காங்கல்ல, அதான் பத்திரமா ஏறிட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன ஃபிளைட்டா ஏறாங்க? ஆட்டோ தானங்க, ஏறிட்டாங்க. சரி சரி, என்ன ஆச்சு இவருக்கு? சரி போங்க, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே,
என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஷோ, ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதியே போயிடும். ஐயோ, நிம்மதியை பொண்டாட்டி போயிரும். சந்தோஷமே போயிடும். காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதால் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. ஏயா வீரா, என்னையா என்னையவே பாத்துட்டு இருக்கிற? எம்பிட்டு நாளா எங்கெல்லாம் போன? உன்னை எம்பிட்டு தேடுன தெரியுமா? அட என்னையா நீ அத விடு, அதே ஏன் சொல்லிட்டு இருக்கிற? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கையா? நீ தானே என் கையால மீன் குழம்பு கேட்ட. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டே. உனக்கு இன்னைக்கு சூப்பரா மீன் குழம்பு வச்சு தரேன். அம்மா, வேற எதுவும் வேணுங்களா? நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ணிட்டேம்மா. வேற ஒண்ணும் வேண்டாம் கண்ணு, போதும். இந்த வெங்காயம் மட்டும் உரிச்சு எடுத்தாந்து தரேன். பிறகு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். சரிங்கம்மா. இன்னைக்கு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படி என்னதான் நீங்க அந்த மீன் குழம்புல போடுறீங்கன்னு. ஏன்னா எப்ப நாங்க மீன் குழம்பு வச்சாலும் சரி, இல்ல என்ன சமைச்சாலும் சரி, ஏன் ஒரு அப்பளம் பொரிச்சா கூட என்னோட செம்பருத்தி மாதிரி நீங்க சமைக்க மாட்டீங்க. என் செம்பருத்தி எனக்கு எப்படி சமைச்சா தெரியுமா? என் செம்பருத்தி கையால மீன் குழம்பு சாப்பிட்டா அப்பவே செத்து போயிடலான்னு எவ்வளோ டயலாக் இல்ல மாமா? எமாடி, உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் செம்பருத்தி மாதிரி மீன் குழம்பு வைக்க மாட்டேங்கிறேன்னு. இன்னைக்கு என் செம்பருத்தியே இங்க இருக்கா. அவ கையால மீன் குழம்ப நான் சாப்பிட போறேன். எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா? யாரு அவ என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் மீன் குழம்பு வைக்கிறான்னு நீயும் கத்துக்கோ. பிறகு எல்லா நேரமும் என் செம்பருத்தியவே வேலை வாங்க கூடாது. கத்துக்கிட்டு நீ தான் வைக்கணும், சரியா? மாமா பாத்தீங்களா, உங்க செம்பருத்தி கிடைச்சோடனே எங்களையெல்லாம் விட்டுட்டீங்க. பிறகு என் செம்பருத்தி இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். அது என்னாலதான் இம்பட்டு கஷ்டப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமாவது அதை நான் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா, நான் சும்மா தான் சொன்னேன். இன்னைக்கு அம்மா எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட இருந்தே சமையல்லாம் கத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு நாங்களே சமைச்சு போடுறோம். ஓகே தானே? ரொம்ப சந்தோஷமா. ஐயோ கண்ணு, அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாருனா நீயும் என் கண்ணு இப்படியே சொல்லிட்டு இருக்கிற. ஐயோ இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் இது உங்க வீடு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு மட்டும் எனக்கு வாயால சொல்லுங்க. நான் என் பெரிய மருமக, என் சின்ன மருமக, என் பொண்ணுன்னு எல்லாருமே செஞ்சு அசத்திடுறோம். ரொம்ப நல்லதுமா, நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க. சரிம்மா, சரி நான் போய் அடுப்ப பத்த வைக்கிறேம்மா. நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க. சரி கண்ணு. டே அகரன், அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா. கொஞ்ச நேரம் உங்க பாட்டி கிட்ட இரு. நான் அப்புறமா உன்னை வந்து தூக்கிக்கிறேன். சரி வாடா போலாம். இவர இப்ப கண்ண முடிச்சாரு. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? என்ன பேச்சுல ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க இப்ப கண்ணு முழிச்சீங்க? ஒரு 2 மணி நேரம் இருக்கும் கண்ணு. 2 மணி நேரமா? இல்ல, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். அதான் எனக்கு தெரியல. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. சரி. அடடடடா, என் கொள்ளு பேராண்டி வந்துட்டானே. டே கொள்ளு பேராண்டி, என்னடா வண்டியெல்லாம் ஓட்டுற? தாத்தா கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னம்மா மருமகளே, எங்க உன் புருஷங்காரன்? இன்னும் என்ன வந்து பாக்கல. அவரு வெளியே போயிருக்காரு தாத்தா, வந்துருவாரு. ஐயோ, இந்த மனுஷன் பேசுறத பார்த்தா வித்தியாசமா இருக்கே. நம்ம தான் இவருக்கு கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கான மாத்திரையை கலந்து கொடுத்தோன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச மாதிரியும் பேசுறாரு, தெரியாத மாதிரியும் விசாரிக்கிறாரு. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? என்ன கண்ணு, மூஞ்செல்லாம் செவந்து போய் கிடக்கு. ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லையாக்கும்? பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தியா? சரி, பிள்ளைய கொடுத்துட்டு நீ போய் தூங்கு கண்ணு. நாங்க பிள்ளைய பாத்துக்கிறோம். அதுலயும் சின்ன பிள்ளைங்கன்னா என்கிட்ட நல்லா ஒட்டிக்குங்க கண்ணு. இல்ல அது. ஓ, நான் யாருன்னு யோசிக்கிறியா? நான் செம்பருத்தி கண்ணு. செம்பருத்தியா? என்னோட செம்பருத்தி.
இவ்வளவு நாளா செம்பருத்தி செம்பருத்தின்னு சொல்லிட்டு இருந்தாரே அவங்களா? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? தாத்தா என்னங்க அவரு குரல் கேக்குது. அவரு வந்துட்டாரா? என்னங்க தாத்தா டே பெரிய குட்டி தாத்தா தாத்தா எப்படி தாத்தா இருக்க? ஐயோ என்னால நம்பவே முடியல. அம்மா இப்பதான் எனக்கு பெரிய பாரத்தை தூக்கி கீழே வச்ச மாதிரி இருக்கு. என்னங்க வந்துட்டீங்களா? உள்ளுக்குள்ள முள்ள வச்சு எதுக்கு நீ சிரிச்ச? காதலும் பேர சொல்லி கழுத்த நீ நெரிச்ச. ஒன்ன நினைச்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனா. என்ன பெத்த தெய்வத்துக்கே சோதனை. டடான் தோ வந்துட்டேன்ல. ஆஹா என்னமா நடிச்சிட்டாயா ரதி. எப்படியோ நடிச்சு ஆதி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஆனாலும் எனக்கு என்னவோ ஆதி தான் ஃபர்ஸ்ட் இவங்க விஷயத்தை கண்டுபிடிப்பான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கன்றத மறைக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் இங்க பாத்தீங்களா முத்துமொழி வந்துட்டாரு. இருந்தாலும் வேதாக்கும் முத்துமொழிக்கும் என்ன நடக்க போகுது அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இங்க எல்லாரும் மீன் குழம்பு வைக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம வீட்ல இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.